ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு செம்மையான சூப்பரான ஒரு குழம்போடு தான் வந்திருக்கான். இந்த குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தட்டு சோறு சாப்பிட்றவங்க 4 தட்டு சோறு சாப்பிடுவாங்க, 4 தட்டு சாப்பிட்றவங்க 8 தட்டு சாப்பிடுவாங்க. சோறு நிறைய ஆக்கிக்கோங்க. அப்புறம் சோறு பத்தலைங்க, சோறு காலியாக போச்சு அப்படின்னு வீட்டில் எதுவும் சண்டை வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. கண்டிப்பாக அந்த குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சோறு நிறைய ஆக்கிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது மத்தி மீன் வாங்கியிருக்கேன். கழுவி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்தூள், உப்பு, லெமன் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீனை பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா எண்ணெயில் போட்டு நம்ம எப்போவுமே பொரிக்கிறது மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு டேஸ்ட்டில் பொரிப்பீங்க, அதே மாதிரி மீனை பொரிச்சிக்கலாம். அந்த சவுண்டு மீன் பொரிக்கும்போது ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டை கேட்குறதுக்கே அப்படியே எப்படா மீன் பொரித்து திம்போம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ மீன் குழம்பு வச்சிடலாம். எல்லார் வீட்லேயும் எல்லா ஸ்டைலையும் வைப்பீங்க, நான் அப்படி தான் வைப்பேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த குழம்புல நான் கத்திரிக்காய் போட்டு வைக்கலான்னு தான் இருந்தேன். கொஞ்சம் கத்திரிக்காய் அதை ஒரு ஆஃபாக கட் பண்ணி 4 நல்லா கிரிக்கங்க. தக்காளி, கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். உப்பு போட வேணாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு குவான்டிட்டின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம குழம்பு வைப்போம். அதுக்கு தேவையான புளி நம்ம ஊற வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான புளி, மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ கொண்டு வந்து ஊற்றிருக்கேன். இப்போ நான் புளி முன்னாடியே கரைச்சி வச்சுட்டு நான் நிறைய குழம்பு வைப்பேன். அதனால எனக்கு கத்திரிக்காய், மீன் இதெல்லாம் போடுறேன். அதனால் எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கண்டிப்பாக குழம்பு வேணும். அதுக்காக எல்லா குழம்பெல்லாம் கூட்டி இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதில். உப்பு கண்டிப்பாக நம்ம மீனில் வறுக்கிறதுக்கு உப்பு போட்டிருப்போம். அதனால் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மீன் நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க. நான் எல்லா மீனையும் வறுத்துட்டு நான் ஒரு 10 மீனுக்கிட்ட வச்சுருக்கேன். நார்மலாக போடணும். எங்கள் வீட்டுக்காரர் மீன் வறுத்தா ஒரு 2-3 சாப்பிடுவாங்க. வறுக்காத மீன் தான் குழம்புல போட்டு வச்சா சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வச்சுருந்த மீனையும் போட்டுட்டேன். இப்போ மீன் வறுத்துருக்கேன். இப்போ அந்த மீனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த குழம்புக்கு பேர் வறுத்த மீன் குழம்பு. செம்மையாக இருக்குங்க. அந்த வறுத்த மீன் இந்த குழம்புல நல்ல கொதி. நம்ம முன்னாடி மீன் போடுவோம், அது மாதிரி இறக்குற ஸ்டேஜில் போட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. போதும். மூடி வச்சுட்டு அதை 10 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிடவே எடுக்கணுங்க குழம்பு. இதை ஸ்கிப் பண்ணாமல், இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக இதை பண்ணிடுங்க. செம்மையாக இருக்கும். இந்த வறுத்த மீன் இந்த குழம்புல ஊறி அந்த குழம்பு அந்த வறுத்த மீன் இந்த டேஸ்ட்டு அப்போ அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு தட்டு சாப்பிட சத்தியமாக நல்லா 2 தட்டு தாங்க சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் நான் வறுத்த மீன் மீதை கொஞ்சம் வச்சுருந்தேன். எங்கள் பாப்பா சாப்பிடுவா, அதனால் வச்சுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்ப இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக நீங்களும் செம்மையாக செஞ்சு நான் சொன்னது மாதிரி கரெக்டாக அதே மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நல்லா அப்படியே 2 தட்டு சோறு சாப்பிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கில் நல்ல பெரிய தூக்கம் போட்டால் சொர்க்கமே அங்கே தாங்க. பாய்.